அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் 49வது புத்தக கண்காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் IAS அதிகாரியும் பெங்களூரு குடிநீர் வடிகால் வாரிய தலைவருமான ராம்பிரசாத் மனோகர் எழுதிய கருவிலிருந்து கலெக்டர் வரை என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. தமிழக அரசின் முன்னாள் தலைமை செயலர் இறையன்பு புத்தகத்தை வெளியிட்டார். இந்த புத்தகத்தில் வெற்றியின் ரகசியத்தை சொல்லி அது அனைவருக்கும் சாத்தியம் என்பதை சொல்லியிருப்பதாக இறையன்பு கூறினார். வெற்றி பெற்றவர்கள் தன்னுடைய வெற்றியின் ரகசியங்களை அடுத்தவர்கள் காதில் கிசுகிசுப்பதே இல்லை. அவர்களே வெற்றி பெற்று விடுவார்களோ என்று நினைப்பது உண்டு. எனவே நான் பெற்ற வெற்றி மகத்தான வெற்றி, இதன் ரகசியத்தை யாரும் தெரிந்து கொள்ளவே கூடாது என்று நினைப்பவர்கள் தான் அதிகம். ஆனால் அதை ஒவ்வொன்றாக பிரித்து வைத்து எல்லோருக்கும் சாத்தியம் என்று சொன்னது இந்த நூலின் முதல் சிறப்பு. இந்த நூலிலே அவர் எத்தகைய சாதாரண பின்னணியிலிருந்து தான் வந்திருக்கிறோம் என்பதையும் ஒளிவு மறைவு இல்லாமல் அப்பட்டமாக எழுதியிருக்கிறார். தோல்விகளை எப்படி வெற்றியாக மாற்றுவது என்பது பற்றி கருவிலிருந்து கலெக்டர் வரை புத்தகத்தில் கூறியிருப்பதாக நூலாசிரியர் ராம்பிரசாத் மனோகர் கூறினார். 20 வருஷத்துக்கு முன்னாடி இவர் எழுதிய புத்தகத்தை படித்து நான் IAS ஆகியிருக்கிறேன். இன்னைக்கு அவர் கையால் என் புத்தகத்தை வெளியிடுறதை விட ஒரு பெரிய பெருமை என்ன இருக்க முடியும் எனக்கு. இதை ஏன் சொல்கிறேன்னா, இதுதான் என்னுடைய தத்துவமே. வாழ்க்கையில் தோற்று நிற்கும் போதே தோல்விக்கு பல காரணங்களை கண்டறியணும். ஆனால் அதுக்கு முக்கியமான காரணம் நம்மை நாம் மேம்படுத்திக் கொள்ளணும். நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தான் பொறுப்பு. MBBS கிடைக்கல, அதுக்காக நான் வாழ்க்கையில் இனிமேல் எதையுமே பண்ண மாட்டேன், இல்லை அப்பா அம்மாவை கஷ்டப்படுத்தி தான் நான் தனியார் கல்லூரியில் தான் சேருவேன் அப்படின்னு இந்த காலத்தை நினச்சிங்கன்னா நம்ம வாழ்க்கையை யாராலும் காப்பாற்ற முடியாது. நான் தோல்வி அடைந்து விட்டேன், இந்த தோல்வியை எப்படி வெற்றியாக மாற்றப் போகிறேன் என்ப பொறுப்பை ஒவ்வொரு இளைஞர்களும் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக அவர்கள் வாழ்விலே நினைக்கின்ற விஷயத்தை அடைய முடியும் என்ற நம்பிக்கையை மக்கள் மனதிலே விதைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கருவிலிருந்த கலெக்டர் வரை என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். சமூக பொருளாதார பின்தங்கிய சூழலிலிருந்து வந்த நான் இன்று IAS அதிகாரியாக பின்னால் எனது சமூக பொருளாதார பின்தங்கிய சூழலில் இருக்கின்ற என்னை போல மாணவர்களுக்காக என்ன விஷயங்களை செய்திருக்கிறோம் என்பதை பற்றிய ஒரு பகுதியை இந்த புத்தகத்திலே கொடுத்திருக்கிறேன். எனவே வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தை கூட இந்த புத்தகம் சொல்லியிருக்கின்றது. புத்தக வெளியீட்டு விழாவில் தி நியூ சர்க்கிள் நிறுவனர் ஜெயக்குமார், எழுத்தாளர் பாலபாரதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.